அப்படியே சிக்கன் பொரியல் எடுத்து அப்படியே ஒரு பவுலில் வச்சிடலாம். அருமையான சுவையில் சிக்கன் ஃப்ரையும் ரெடிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறாங்க. சிக்கன் 65 பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுறது வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். சிக்கனில் வந்து நிறைய வெறும் மசாலா உருந்து போகுது, எவ்வளோ தான் நம்ம ஃப்ரை பண்ணாலும் மசாலா நிற்க மாட்டேங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சு பாருங்கங்க. மசாலாவே உதிராது, உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு வந்து தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்புறமாட்டு நம்ம மசாலா போடணும். அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடணுங்க. ஃபஸ்ட்டே எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதே பக்குவத்தில் பண்ணி பாருங்கள், சூப்பராக கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65 பண்ணுறதுக்கு அகலமான பேஷன் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடணுங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பரும் பீஸாக எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் முள்ளோடு எடுக்கணுங்க. ரொம்ப வெறும் போன் சிக்கனாக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்தால் தான் சிக்கன் சாப்பிட்டா நமக்கு ஒரு ஃபீலிங் ஆகுங்க. சிக்கன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் முள்ளோட கடித்து சாப்பிடும்போது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் முள்ளோடு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பும் தயிரும் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணி பாருங்கள். மசாலா உதிராமல் உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க. தயிரில் வந்து நம்ம தண்ணி இல்லாத கட்டியான தயிர், நல்ல புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம தயிர் விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே மசாலா போடக்கூடாது. இந்த கவுச்சி வடைலாம் இருக்காதுங்க தயிரை விட்டு மிக்ஸ் பண்ணும்போது. அதே மாதிரி உங்களுக்கு சிக்கன் ஃப்ரையும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் இந்த தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம மசாலா, தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் வரமல்லிங்க. அப்புறம் காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் மிளகா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நார்மல் மிளகா 1 ஸ்பூன் போடணுங்க. நார்மல் மிளகா 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா காரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நார்மல் மிளகாத்தூளுங்க. அப்புறமாட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், அப்புறமா பெப்பர் பொடிங்க 1 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. பெப்பர் பொடி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம கடைசியில் போடணுங்க. பொரிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு உருந்தும் போகாது. இந்த சிக்கன் நல்லாவும் இருக்குங்க டேஸ்ட் வந்து. அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் வேணுன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 லெமனை நம்ம பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க. அரை லெமன் பிழிஞ்சு ஊற்றிருக்கேன். இப்போ அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. உப்பு நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம். உப்பு காணுமான்னு செக் பண்ணிவிட்டு 2வது வேணால் போட்டுக்கோங்க. 2 உப்பு காணாதுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு போட்டாச்சுங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ உப்பு வந்து மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டுங்க. அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு லாஸ்ட்டில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிக்கணுங்க. இந்த எண்ணெய் வந்து 2வது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சிக்கனில் இருக்க கொழுப்பெல்லாம் அதில் இறங்கி
இருக்கும். நம்ம இடத்துல யூஸ் பண்ணோன்னா நம்ம சாப்பிட்டோம்னா அது நமக்கு தான் கேடுங்க. அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிடலாங்க. சிக்கன் பொரிக்கிற நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படியே இதில் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியும் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டோம்னா சூப்பராக ஃப்ரை ஆயிரும். அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகலாங்க. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. அப்படியே 1 பை 1 ஆட்டு நம்ம வச்சுக்கலாம். நல்லா பொரியட்டும். நம்ம அடுத்தால ஒரு கடாயை போட்டுக்கலாம். சிக்கன் அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. ஒட்டாமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும் பாருங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக கிடைக்கும். அதே மாதிரி கடையில் வந்து சிக்கன் 65 மசாலா கிடைக்கும். அதை போட்டேன்னாலும் உங்களுக்கு ஒட்டாது. அதை போட்டு கடைசியில் கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். அது போட்டிங்கன்னா உப்பு எதுவுமே போடாண்டாம். உப்பு எல்லாமே அதில் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் வேகத்தை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே ரொம்ப மொறுமொறுன்னு வேக விடக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துடணுங்க. இதுதான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டேன்னா ஹார்டாகிருங்க. சவைக்கிறதுக்கே ரப்பர் மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் எடுத்தேன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே ஒரு சல்லடையில் வைங்க. எண்ணெய் இறங்கிடுவோம். அப்படியே எடுத்துக்கலாங்க. அப்படியே எடுத்து ஒரு ஜல்லடையில் வச்சு மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பொறுத்து எடுத்துக்கலாம். சிக்கன் வெந்துருச்சுங்க. அப்படியே எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அப்படியே சிக்கன் ஃப்ரை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் வச்சுக்கலாம். சூப்பருங்க. அருமையான சுவையில் சிக்கன் ஃப்ரையும் ரெடிங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பராகிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்ல மசாலா உதிராமல் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. நமக்கு இந்த மாதிரி பண்ணணுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப மொறுமொறுன்னு வேக விட்டேன்னா உங்களுக்கு சவைக்க முடியாது. நல்லா ஹார்டாக இருக்கும். குழந்தைகள் வந்து சவைக்காமல் அப்படியே முழுங்கிரும். அப்படி சாப்பிடக்கூடாதுங்க. சாஃப்டாக வேக வச்சு விடுங்க. நம்ம தயிர் லெமன்லாம் ஊற்றி பண்ணும்போது நல்லா சாப்பிட்டு கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போடுங்க. சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.